கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு திமுக எம்பி கனிமொழி பதிலளித்துள்ளார். கரூரில் மக்களுடன் இருந்தது யார், சம்பவ இடத்தை விட்டு ஓடியது யார் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். கரூரில் நடைபெற்ற தாவேக்க மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் விஜய், கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து காவல்துறை மற்றும் திமுக மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். கரூர் சம்பவத்திற்கு மூளையாக இருந்தது யார், அந்த சம்பவத்தை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தினர் என்றும் அவர் கூறினார். மேலும், என் அக்கா தங்கைகளை இழந்திருக்கிறேன், அந்த வேதனையில் இருந்த என்னை ஓடி ஒளிந்துவிட்டேன் என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் அரசியல் ஆதாயம் தேடும் அரசியல்வாதி அல்ல. பணமா ஜனமா என்றால் எனக்கு ஜனம்தான் முக்கியம். நாமக்கல்லிலிருந்து கரூர் வந்தபோது போலீசார் எங்களை ஏன் எச்சரிக்கவில்லை? சம்பவ இடத்திற்கு எங்களை அழைத்துச் சென்றதே காவல்துறைதான் என்றும் விஜய் தெரிவித்தார். இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கரூரில் ஒரு கணக்கு தீர்க்க வேண்டியுள்ளது என்று பேசியிருந்த நிலையில் விஜயின் பேச்சும் அதே கருத்தை பிரதிபலிப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி, கரூர் வழக்கு தற்போது சிபிஐ விசாரணையில் உள்ளது. எனவே முதலமைச்சர் விஜய் பொறுப்புடன் பேச வேண்டிய அவசியம் உள்ளது. விசாரணையில் இருக்கும் விவகாரம் குறித்து தேவையற்ற கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்ப்பதே நல்லது. அவர்கள் எப்படி பேசினாலும் நான் பொறுப்பின்றி பேச முடியாது. கரூரில் மக்களுடன் இருந்தது யார், விட்டு ஓடிச் சென்றது யார் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் என்று பதிலடி கொடுத்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தற்போது சிபிஐ விசாரணையில் உள்ள நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக முதலமைச்சர் விஜயும் 2 நாட்கள் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகி இருந்தது குறிப்பிடத்தக்கது.